ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் அண்ட் டேஸ்டியாக க்ரீமியாக போய்கிட்டு இருக்கிற நம்ம ட்ரெண்டிங் வைரல் சிக்கன் சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு, கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு, குவிக் டின்னராக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏற்றது. இது வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸு, வீட்லேயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செஞ்சிடலாம். அதுவும் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். வாங்க அதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்துக்கிறோம். அதை வந்து இட்லி குக்கரில் வந்து வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். அதில் லைட்டாக சால்ட் கொஞ்சம் போட்டு மேலே மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை. நாங்கள் வந்து 4 பேர் ஆளுக்கு 2 செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கு ஏற்ற அளவு தான் இது 1/2 kg சிக்கனுக்கு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, 10 காஞ்ச மிளகா இருக்கும். அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான் ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணி முடிச்சிருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அதை ஒரு பக்கம் ஆறுறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம பட்டரும் எண்ணெயும் போட்டு நம்ம ஆனியன், கேப்சிகம், அதுக்கப்புறம் கேபேஜ் வந்து நம்ம நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை லைட்டாக வந்து சாட்டே பண்ணிக்கிறோம். இதை ராவாகவும் ஒரு சிலர் சேர்ப்பாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ரொம்பலாம் இது பண்ண தேவையில்லை, லைட்டாக சாட்டே பண்ணாலே போதும், அவ்வளோதான். சாட்டே பண்ணியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கூட என்ன முட்டை ஸ்மெல்லாம் பயங்கரமாக வருமோன்னு பயந்தேன். பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கு தான் நம்ம லெமனும் தயிரும் ஆட் பண்ணுறோம். பூண்டு, அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகா, இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்னலாம் ஆட் பண்ணுறோம்னா, முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி நான் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் ஒரு 1/2 கப் தயிர், சால்ட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சுகர் கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து சீஸ் வந்து ஒரு கியூப் இருந்தது, அதை நான் வந்து போடுறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம தயிரை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதை உடச்சி போட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி நல்லா ஒரு மைனீஸ் பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்போது நம்ம வேக வச்ச சிக்கனை எடுத்து அதை சின்னதாக வந்து போட்டு பிச்சு நம்ம வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக எடுத்து வச்சிட்டோம்னா, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையுமே இதில் போட்டு, அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைனீஸ் எவ்வளோ தேவையோ அதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த மைனீஸ் வந்து நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, நார்மலாகவே சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெட்டு சாண்ட்விச்சுக்கு சாஸ் இதை தடவி, இது கூட சாஸ் மட்டும் தடவியுமே நீங்கள் ப்ரெட்டு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி எடுத்து அதுலேயே நம்ம வந்து இந்த இதை போட்டு வச்சு பசங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம கடையில் வாங்குகிற ஷவர்மாவை விட இது வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹெல்தி வெர்ஷன். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது வந்து ஹெல்த்தியாக வீட்லேயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற வெர்ஷனு. நம்மளுக்கும் வந்து மனசு திருப்தியாக இருக்கும். பசங்க வந்து வீட்லேயே ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றாங்க. ஒன்ஸ் இன் அ வைல் போய் கடையில் வாங்கி சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் இதை வந்து வீட்டில் நம்ம ரெகுலராக செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அவ்வளோதான். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டு வந்து 2 பக்கமும் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு, நான் வந்து இந்த ப்ரெட் எடுத்திருக்கேன், வீட் ப்ரெட்டு. நீங்கள் எந்த ப்ரெட் வேணுமோ எடுத்துக்கலாம். அது மேலே சும்மா நல்லா இதை தடவிட்டு நம்ம போட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடி இதை நம்ம கட் பண்ணி வச்சிடுறோம், அவ்வளோதான். சூப்பராக நல்லா ப்ரெட்டுமே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் செஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை. லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 5 to இந்த வேக வச்சு இது கலக்கிற நேரம் தான், அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம உமாஸ் லைஃப் சேனலுக்கு, லைஃப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் நான் இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எடுத்துகிட்டு வரேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.